தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன? நாம் இப்போது இருக்கும் இடம் டெல்லி கேட் அருகே உள்ள லோக் நாயக் ஜெயபிரகாஷ் மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு தான் டெல்லி செங்கோட்டையிலே காயமடைந்தவர்கள் உடனடியாக அழைத்து வரப்பட்டார்கள். அதிலே 8 நபர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கே வந்திருக்கிறார். அதற்காகத்தான் இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதை தவிர டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவும் இங்கே வர இருக்கிறார். ஆகவே முழு பாதுகாப்பு வளையத்துக்குள் இந்த மருத்துவமனை வளாகம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குண்டுவெடிப்பிலே காயமடைந்தவர்கள் இந்த மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட காரணத்தால் இந்த மருத்துவமனைக்கு அருகில் உள்ள சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு காவல்துறையினர் இங்கே பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் மருத்துவமனை தொடர்பான வாகனங்கள், காவல்துறை வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. பிற வாகனங்கள் இங்கே வரக்கூடாது என தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டுவார். இங்கே பார்க்கலாம். இதுதான் லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையின் எமர்ஜென்சி பிளாக், அதாவது அவசர சிகிச்சை பிரிவு. காயமடைந்தவர்கள் இங்கேதான் கொண்டு வரப்பட்டார்கள். இந்த நுழைவாயில் வழியாக அவர்கள் உள்ளே கொண்டு செல்லப்பட்டு இங்கே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதிலே 8 பேர் உயிரிழந்திருப்பதாக இங்குள்ள மருத்துவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் தற்போது எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அவர்களுக்கு கிடைத்த தகவல் படி அவர்கள் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதிலும் பெரும்பாலோர் இங்கே வருவதற்கு முன்பே உயிரிழந்து விட்டார்கள் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை தவிர மேலும் 15 பேருக்கு மேல் ஆரம்ப கட்டத்திலே இங்கே சிகிச்சைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அதிலே சிலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் பலர் பின்னர் இங்கே கொண்டு வரப்பட்ட போது காவல்துறையினர் அவர்களை இந்த மருத்துவமனையிலே சிகிச்சை அளிப்பதற்கு போதிய வசதிகள் இதற்கு மேல் இல்லை என்பதால் கூடுதல் விபத்தில் காயமடைந்தவர்கள் வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இங்கிருந்து பல ஆம்புலன்ஸ் வாகனங்கள் புறப்பட்டு பிற மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்கின்றன. அருகில் இருக்கக்கூடிய ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளுக்கு காயமடைந்தவர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழப்பு நிச்சயம் 10க்கு மேல் இருக்கும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் 2 நபர்கள் சம்பவம் நடந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு இங்கே வந்த பிறகு 8 நபர்கள் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே கொண்டு வரும் போதே அவர்களுக்கு உயிர் இல்லை, உயிர் ஏற்கனவே பிரிந்து விட்டது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது இந்த மருத்துவமனைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கிறார். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மற்றும் மூத்த அதிகாரிகளும் இங்கே வந்து சிகிச்சை எப்படி அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்கிறது, அவர்களை காண அவர்கள் உறவினர்கள் வருகிறார்களா என்றெல்லாம் பல்வேறு விதமான ஆலோசனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே தற்போது நாம் பார்க்கலாம் எப்படி காவல்துறை வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் என்று நிறைந்திருக்கின்றன. பொது போக்குவரத்து மிகவும் குறைவாக, அதுவும் காயமடைந்தவர்களை இங்கே கொண்டு வருவது போன்ற நடவடிக்கைகளுக்காக மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. மேலும் பலர் தங்களுடைய உறவினர்களை காணவில்லை என்பதற்காக அவர்கள் ஒருவேளை இந்த மருத்துவமனையில் இருக்கிறார்களா என்பதை விசாரிப்பதற்காகவும் வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவினர்களை தேடுபவர்கள் பலர் இங்கே குழுமி இருப்பதை பார்க்கலாம். அதையும் ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படி இந்த பகுதி முழுவதுமே தற்போது கடும் குழப்பமாக இருக்கிறது. ஏதேனும் உறவினர்களை பற்றி தகவல் கிடைக்குமா, அவர்கள் பிழைத்திருக்கிறார்களா இல்லையா, காயமடைந்தவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது, அவர்களை சந்திக்க முடியுமா என்பதையெல்லாம் கண்டறிவதற்காக பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த விபத்து நடந்தது எப்படி, இது வெடிகுண்டு தாக்குதலா அல்லது தற்செயலாக நேர்ந்த விபத்தா என்ற விவரங்கள் கூட யாருக்கும் இவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. காவல்துறையோ அல்லது பிறரோ ஏதேனும் விவரங்களை தெரிவிப்பார்களா என்பதை கண்டறிய தற்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தற்போது கடும் குழப்பம் நிலவுகிறது. இங்கே இந்த வெடிகுண்டு விபத்திலே இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், இத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள். திடீரென இந்த சம்பவம் நடந்தது, அதற்கு காரணம் என்ன என்பது கூட தெரியவில்லை. உறவினர்கள் பலர் தங்களுடைய உறவினர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என்பது கூட தெரியாமல் கவலையுடன் இந்த பகுதியிலே விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சோகமான சூழலை தான் நாம் பார்க்க முடிகிறது. மறுபுறம் காவல்துறையினர் வேறு எங்க அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை கலைந்து செல்லும்படி தொடர்ந்து வற்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
அனைத்து நுழைவாயில்களிலும் பலமான காவல் போடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இங்கு தற்போது கடுமையான குழப்பம் நிலவுகிறது. மேலும் இந்தியா கேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே குழுமியிருந்த பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். பொதுமக்கள் எந்த இடத்திலும் அதிகமாக ஒரே இடத்திலே குழுமியிருக்க வேண்டாம் என்பதற்காக காவல்துறையினர் அவர்களை ஒரு இடத்திலும் மக்கள் அதிகமாக குழுவதை கண்டால் உடனடியாக அவர்களை கலந்து செல்லும்படி கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நிலையில்தான் தற்போது விபத்து நடந்த இடம் முழுவதுமாக அனைத்து பகுதிகளிலுமே சாலைகள் அடைக்கப்பட்டு அங்கே என்ன நடக்கிறது என்பதை கண்டறிய முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை, அதை மேற்பார்வை செய்வதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இங்கே நேரடியாக களத்தில் வந்திருக்கிறார்கள். அமித்ஷா காவல்துறை மூத்த அதிகாரிகளிடம் நேரடியாக பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் தற்போது இங்கே கடும் குழப்பத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். விக்னேஷ், கணபதி, நம்ம தொடர்ச்சியா நேரலையில பார்த்துட்டு இருக்கோம். ஒருபுறம் அந்த கார் வெடிப்புல பாதிக்கப்பட்ட அந்த காயமடைந்தவர்களை நேரில் சென்று அமித்ஷா பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளா இருக்கட்டும், தற்போது உயர் அதிகாரிகளோடு அவர் ஆலோசனை நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் உறவுகளை இழந்த உறவினர்கள் பரிதவிச்சு நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். மற்றொரு புறம் ஆம்புலன்ஸுகள், அதே போன்று பரபரப்பான ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம முன்னாடி அந்த வெடிப்பு சம்பவம் நடந்த உடனே பார்த்தோம், டெல்லி மாநகர் முழுவதுமாக ஆம்புலன்ஸ் சத்தம் ஒலிக்குதா அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டோம். இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் அங்க கொண்டு வரக்கூடியது குறைஞ்சிருக்கா? இப்ப என்ன இருக்கு அங்க சிச்சுவேஷன்? நிச்சயமாக, அதாவது இந்த மருத்துவமனை தான் செங்கோட்டைக்கு மிகவும் அருகே உள்ள மருத்துவமனை என்பதால் பெரும்பாலோர் இங்கே அழைத்து வரப்பட்டார்கள். உடனடியாக விபத்து நடைபெற்றவுடன் பொதுமக்களாக இந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம், இதுதான் மிகவும் அருகிலே இருக்கிறது என்று அவர்களை கொண்டு வந்தார்கள். இந்த மருத்துவமனை வளாகத்துக்கு அருகிலேயே மேலும் 2 மருத்துவமனைகள் இருக்கின்றன. ஆனால் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான போதிய வசதிகள் அதிக அளவிலே இல்லை என்கிற காரணத்தால் தான் தற்போது கூடுதலாக பின்னர் வந்த பல்வேறு காயமடைந்தவர்கள் வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதாவது ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளுக்கு இங்கிருந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் புறப்பட்டு சென்றதை நாம் பார்த்தோம். அந்த வாகனங்களுக்கு வழிவிடுவதற்காக காவல்துறையினர் ஏற்பாடு செய்தனர். மற்றபடி இங்கிருந்து செங்கோட்டை 3 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அந்த இடத்திலிருந்து இங்கே வருவதற்கு கூட தற்போது கடும் சிரமம் தான். பொதுமக்கள் வருவது மிகவும் கடினம், நடந்து வர வேண்டும் அல்லது பல்வேறு பாதைகள் மாறி வர வேண்டும் என்கிற சூழல் இருக்கிறது. ஏனென்றால் காவல்துறையினர் சாலைகளை அடைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே நாம் பார்ப்பது என்னவென்றால் பெரும்பாலும் குழப்பம். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு வந்தார்கள் என்றால் இந்த மருத்துவமனையில் இருக்கிறார்களா அல்லது வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்களா, அவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது, அவசர சிகிச்சை பிரிவிலே வேறு யாரையும் புதிய நோயாளிகளை சேர்ப்பதற்கு இடமில்லை என மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தால் தான் ஏற்கனவே இங்க வந்து சில காயமடைந்தவரும் ஆம்புலன்ஸ் மூலமாக வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளுக்கு காயமடைந்தவர்கள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும்படியும் அவர்களுக்கு போதிய காவல் வசதிகள் அளிக்கப்பட வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சகம் மற்றும் டெல்லி அரசு தெரிவித்திருக்கிறது. டெல்லி அரசு முதல்வர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் நேரடியாக இந்த சம்பவங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் தற்போது இங்கே பார்க்கிறோம். இன்று இரவுக்குள் காயமடைந்தோர் அனைவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும், அவர்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என காவல்துறையினர் மற்றும் டெல்லி அரசு அதிகாரிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதே சமயத்திலே உயிரிழந்தோரை அடையாளம் காண்பது, உடற்கூறு செய்வது போன்ற பல்வேறு சவால்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த மருத்துவமனை மற்றும் இதற்கு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகள் ஆகியவற்றிலே இன்று இரவிலே பரபரப்பான சூழலை நிலவப் போகிறது. விக்னேஷ், உடல்களை அடையாளம் காண்பதில் பல்வேறு சவால்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. இன்னும் கணபதி, இப்போ இதுல வந்து காயமடைந்தவர்கள் எந்த மருத்துவமனையில இருப்பாங்க அப்படின்றத உறவினர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப அல்லாளக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப இந்த சூழ்நிலையில காயமடைந்தவர்கள் எத்தனை பேர், அவர்களுடைய விவரம்லாம் எப்போ வந்து தெரிய வரும்? குறைந்தபட்சம் 20 பேருக்கு மேல் காயமடைந்ததாக அந்த பகுதியிலே உள்ள பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அந்த பொதுமக்களிலே பெரும்பாலோர் அருகில் உள்ள வணிக வளாகங்களிலே பணிபுரிபவர்கள் அல்லது வணிக வளாகங்களின் உரிமையாளர்கள். அந்த பகுதியில் விபத்து நடந்த இடத்திலே மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு அருகிலே பல்வேறு கடைகள் இருக்கின்றன, அலுவலகங்கள் இருக்கின்றன. அவர்கள்தான் இந்த வெடி சத்தத்தை கேட்டு முதலிலே வெளியே வந்து பார்த்திருக்கிறார்கள்.
அப்படி பார்த்தவர்களிலே சிலர் தெரிவித்த தகவல் தான் 2 நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார்கள். அவர்களை பார்த்த உடனேயே தெரிந்தது அவர்கள் உடலிலே உயிர் இல்லை என்று. ஆனால் அவர்களுடைய உடல்களும் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. அங்கு மருத்துவர்கள் அவர்கள் உயிரிழந்ததை உறுதி செய்திருக்கிறார்கள். இதே போல 8 நபர்கள் உயிரிழந்தது இந்த மருத்துவமனையில் மட்டுமே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பிற மருத்துவமனைகளுக்கு எத்தனை காயமடைந்தோர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் யாருடைய நிலைமையும் கவலைக்கிடமாக இருக்கிறதா, உயிரிழந்திருக்கிறார்களா போன்ற விவரங்களை எல்லாம் சேகரிக்க டெல்லி அரசு அதிகாரிகளை நியமித்திருக்கிறது. விரைவிலேயே ஒரு உறவினர்களுக்கு உதவுவதற்காக அவசர எண்கள் அறிவிக்கப்படும் எனவும் அந்த தொலைபேசி எண்கள் மூலமாக உறவினர்கள் தங்களுடைய காயமடைந்த உறவினர்களின் நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் எனவும் டெல்லி அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தகவல் வெளிவருமா எனவும் உறவினர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கணபதி, இப்போ 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். டெல்லி காவல்துறை ஆணையர் குறிப்பிடும்போது வெடித்த காரிலும் கூட சிலர் பயணம் செய்ததா குறிப்பிட்டிருந்தார். இப்போ வரைக்கும் எத்தனை வாகனங்கள் அங்க சேதமடைஞ்சு, மற்ற வாகனங்கள்லயும் பொதுமக்கள் இருந்தாங்களா அல்லது நடந்து சென்றவர்கள் காயமடைந்தார்களா என்ற விவரங்கள்லாம் இன்னும் தெரியாத ஒரு சூழ்நிலையே இருக்கு. அதற்காக அந்த விசாரணை என்பது தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கா? கணபதி, நீங்க நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ கார்ல அந்த பயணம் செஞ்ச கார்ல அந்த கார் வெடிச்சது இல்லையா, அந்த கார்ல சிலர் பயணம் செஞ்சதா டெல்லி காவல்துறை ஆணையர் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ மற்ற இடங்கள்ல பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய வாகனங்களும் தீப்பிடிச்சு இருந்ததா நம்ம தொடர்ச்சியா பார்த்திருந்தோம். இப்ப நடந்து சென்றவர்கள் மற்ற வாகனங்களில் இருந்தவர்கள் காயமடைந்தார்களா, அது போன்ற விவரங்கள்லாம் இன்னும் வெளிவராம இருக்கு. அந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்களா? நிச்சயமாக ஆரம்பத்திலே அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் ஒன்று வெடித்திருக்கலாம், அதன் மூலமாக தீ பரவி இருக்கலாம் என கருதப்பட்டது. பின்னர் சிசிடிவி காட்சிகளை மூலமாகவும் நேரிலே பார்த்தவர்கள் மூலமாகவும் காவல்துறையினர் தெரிவிப்பது என்னவென்றால், மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த வாகனம் அது வெடித்த போது மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது எனவும் அதன் மூலமாகத்தான் தீ பிற வாகனங்களுக்கும் பரவியது எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வாகனத்தில் வேண்டுமென்றே வெடிபொருளை நிரப்பிக் கொண்டு சிலர் வந்தார்களா, அப்படி என்றால் அவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் இது தற்கொலைப்படை தாக்குதல் போலவா, இது அல்லது இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் என்று சொல்லப்படுவார்களே அந்த மாதிரி அம்மோனியம் நைட்ரேட் போன்ற ரசாயனங்களை நிரப்பி அதன் மூலமாக வெடிக்க செய்திருக்கிறார்களா என்று பல்வேறு விதமான ஆலோசனைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்காகத்தான் போரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மோப்ப நாய்களும் அங்கு வரவழைக்கப்பட்டு அந்த இடத்திலே பல்வேறு தடயங்கள் சேகரிக்கப்படுகின்றன. அந்த தடயங்களை லேபில் கொண்டு சென்று பரிசோதித்த பிறகு என்ன காரணத்தால் இந்த வெடி விபத்து நிகழ்ந்தது, அதாவது இது விபத்தா அல்லது தாக்குதலா, அப்படி தாக்குதல் என்றால் எப்படி இந்த தாக்குதல் நடைபெற்றது போன்ற பல்வேறு விவரங்கள் தெரியவரும். அதற்காகத்தான் தற்போது தேசிய புலனாய்வு முகமையை சேர்ந்தவர்களும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். சிஆர்பிஎஃப் உயர் அதிகாரிகள் அங்கே வந்திருக்கிறார்கள். டெல்லி காவல்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் டெல்லி தீயணைப்பு துறையை சேர்ந்தவர்கள் முதலிலிருந்தே அங்கே இருந்தார்கள். இப்படி அனைவருமே தடயங்களை சேகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இங்கே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டவர்களிடம் மூலமாக ஏதேனும் தடயங்களை சேகரிக்க முடியுமா, அவர்களுடைய உடைகளிலே ஏதேனும் ரசாயனங்கள் போன்றவற்றின் தடயங்கள் இருந்தால் அவற்றின் மூலமாக துப்பு துளக்கலாமா என்றெல்லாம் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் அவர்கள் உடல்நிலை கொஞ்சம் சுமாராக இருந்தால் அவர்களிடம் எப்படி சம்பவம் நடைபெற்றது, எப்படி அவர்கள் காயமடைந்தார்கள் என்பதை கேட்பதற்கும் காவல்துறையினர் தயாராக இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு கோணங்களிலே தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் எப்படி விபத்து நடைபெற்றது என்பது தெளிவாக காவல்துறையினருக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தெரியவில்லை. நேரம் செல்ல செல்ல இது தீவிரவாத தாக்குதல் தான் என்கிற நம்பிக்கை அதிகரித்து வருகிறது. ஏனென்றால் முதலிலே விபத்தாக இருக்குமோ என கருதப்பட்டது, பின்னர் விபத்திலே எப்படி ஒரு சேர இத்தனை வாகனங்கள் எரிந்தன என்ற கேள்வி எழுந்தது. தற்போது நேரம் செல்ல செல்ல இது தீவிரவாத தாக்குதல் தான், அதனால்தான் இத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், இத்தனை நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆகவே விசாரணைகள் சம்பவம் நடந்த இடத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கே லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன.
தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை முடிவில் தான் என்ன மாதிரியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதே நமக்கு முழுமையாக தெரிய வரக்கூடிய சூழ்நிலையில அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகே மெட்ரோ ரயில் நிலையமும் இருந்ததா சொல்றாங்க. அங்கே எதுவும் இப்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இப்ப அங்கே எதுவும் கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கா கணபதி? சம்பவம் நடந்தவுடன் அந்த மெட்ரோ நிலையத்தின் 2 நுழைவாயில்கள் மூடப்பட்டன. ஒன்று மிகவும் அருகில் இருந்த 1ஆம் நம்பர் நுழைவாயில், இன்னொன்று சற்று அருகே இருந்த 4ஆம் நம்பர் நுழைவாயில். இந்த இரண்டு நுழைவாயில்களும் முதல் கட்டமாக மூடப்பட்டன. ஏனென்றால் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது, என்ன நடந்திருக்கிறது, என்ன அசம்பாவிதம் என்றே தெரியவில்லை, குழப்பம் நிலவுகிறது என்பதால் உடனடியாக மூடப்பட்டன. அடுத்த கட்டமாக மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. ஆகவே அந்த சமயத்திலும் மெட்ரோ நிலையத்தை இயக்குவது எப்படி பாதுகாப்பாக இருக்குமா என பல்வேறு கேள்விகள் எழுந்தன. ஆனால் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பலமான பாதுகாப்புடன் தற்போது அங்கே நடவடிக்கைகள், அதாவது போக்குவரத்து நடவடிக்கைகள் வழக்கம் போல நடைபெற்று வருகிறதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சம்பவ இடத்துக்கு மிக அருகிலே உள்ள நுழைவாயில் வழியாக செல்லாமல் வேறு நுழைவாயில் வழியாக செல்லும்படி பயணிகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறுபவர்களும் வேறு நுழைவாயில்கள் வழியாக வெளியேற்றப்படுகிறார்கள். ஆகவே மெட்ரோ சேவை தற்போது தொடர்கிறது. ஆனால் சில கட்டுப்பாடுகள் மற்றும் சில பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும்போது அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அதெல்லாம் தொடர்ச்சியாக செய்துவிட்டு வருகிறாங்க. இப்போ குறிப்பா நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. சம்பவம் தொடர்பாக முதற்கட்டமா டெல்லி காவல் ஆணையர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத சொன்னதையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததா உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்னென்ன நடந்தது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். இப்போ அடுத்ததா அபிஷியலா என்ன நடந்தது அப்படின்ற விவரம் எப்போ தெரிய வரும் கணபதி? உள்துறை அமைச்சருக்கு விரைவிலேயே ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என டெல்லி காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் டெல்லி காவல்துறை உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது, டெல்லி அரசின் கட்டுப்பாட்டில் கிடையாது. ஆகவே டெல்லி முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு தகவல் தெரிவித்தால் கூட அவர்கள் நேரடியாக முக்கியமாக இந்த விசாரணை விவரங்கள் அடங்கிய அறிக்கையை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சமர்ப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர அவ்வப்போது தொலைபேசி மூலமாக அவருக்கும் அவரது அலுவலகத்துக்கும் விசாரணை விவரங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தீவிரவாத தாக்குதல் என்கிற சந்தேகம் மிகவும் வலுவாக இருக்கிறது. ஆனால் தீவிரவாத தாக்குதல் என்பதை உறுதி செய்வதற்கு தடயங்கள் மற்றும் ஆதாரங்கள் தேவை. அந்த ஆதாரங்களை தடயங்களையும் NIA, டெல்லி காவல்துறை, உளவுத்துறை, CRPF ஆகியோர் கண்டறிந்தார் உடனடியாக அந்த தகவல் தெரிவிக்கப்படும். தற்போது நாம் பார்க்கலாம், மேலும் ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் அவ்வப்போது ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் வாகனமாக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கு காயமடைந்தோர் அவர்களுடைய உறவினர்களுடனோ அல்லது நண்பர்களுடனோ இங்கே வருகிறார்கள். அதே போலவே இரத்த தானம் செய்பவர்கள் ஆகியோர் இங்கே வருவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையினர் இந்த வாகனங்கள் எல்லாம் தாமதமின்றி, அதாவது சாலை போக்குவரத்து நெரிசலிலே சிக்காமல் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வப்போது இதுபோன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் டெல்லி கேட் பகுதியிலிருந்து இந்த மருத்துவமனை இருக்கும் சாலைக்கு வரும் வழியிலே பல்வேறு தடைகள் இருக்கின்றன. டெல்லி கேட் பகுதியிலிருந்து இடதுபுறமாக திரும்பினால் செங்கோட்டை பக்கம் செல்லலாம். அங்குதான் இந்த விபத்து நடந்தது. ஆகவே அங்கிருந்து இந்த மருத்துவமனை அருகிலே மேலும் சாலைகள் ஆகியவை இந்த பகுதியிலே விரைவாக செல்லக்கூடிய சூழலில் இருப்பதால் உடனடியாக காயமடைந்தோர் இங்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. மேலும் பலர் தற்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். கணபதி, இந்த சம்பவம் நிகழ்ந்ததுலேருந்து நம்ம தொடர்ச்சியா நேரலையில கூட பார்த்துட்டு இருக்கோம். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ வாகனங்கள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய காட்சி, ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. தற்போது அந்த தீயெல்லாம் முழுமையா கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அந்த ஒரு அசாதாரண சூழல் வந்து இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கா? நிச்சயமாக தீ அணைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் செல்லாத வகையிலே காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தடயங்களை தவறவிடக்கூடாது என்பதற்காக பொதுமக்கள் அங்கே செல்வதன் காரணமாக தடயங்கள் ஏதேனும் அந்த இடத்திலிருந்து காணாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவர் நடந்து செல்லும் போது அவருடைய காலடியில் ஒட்டிக்கொண்டோ
அல்லது ஏதேனும் பொருட்களை காலால் தள்ளிவிட்டால் அதன் காரணமாகவோ தடயங்கள் குலைந்து விடக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவேதான் தடயங்கள் கலையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதையுமே தற்போது தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். தீ அணைக்கப்பட்டு விட்டது, கட்டுக்குள் வந்துவிட்டது. ஆனால் அருகில் உள்ள பகுதிகளிலே சோதனைகள் தற்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏதேனும் அதாவது ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டதா, டைமர் பயன்படுத்தப்பட்டதா, எந்த மாதிரியான ஐஇடியா என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் ஒரு தடயம் விடாமல் அனைத்தையும் திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காயமடைந்தோர் மற்றும் உயிரிழந்தோர் அவர்களுடைய உடல்களில் கூட ஏதேனும் தடயம் இருக்கிறதா என்பதையும் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ்.